இருக்கிறார்கள். அங்கே அந்த தென்னங்கீற்றால் செய்யப்பட்ட அந்த ஓலை அங்கு இருக்கிறது. அதற்குள்ளிக்குள்ளே வைக்கப்பட இருக்கிறது. இறுதியாக ஒரு முறை அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சொக்க தங்கம் நம்மிடமிருந்து பிரியா விடை பெற்றிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட படங்கள், மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன், அனைத்தையும் தாங்கி நின்ற அந்த ஒரு தேகம் இன்று உயிர் இல்லை, உடல் இருக்கிறது. கடைசி வரை அவர் சொன்னதை போலவே உயிர் தமிழுக்கு உடலும் தமிழுக்கு என்று சொன்னதை போலவே அந்த மனிதர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவரது ரசிகர்கள், அவரது தொண்டர்கள், கட்சியுடைய தொண்டர்கள் நீங்கா நினைவுகளுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்கும் சென்று விடவில்லை. இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். மக்களின் மனதில், மக்களின் எண்ணங்களில், எண்ணத்தின் எண்ண ஓட்டமாய் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார். சந்தன காற்றாய் எப்போதும் வீசிக் கொண்டிருப்பார். யார் ஒருவர் எல்லா மனிதருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்தான் நம் தலைவன். அந்த தலைவனை இழந்து விட்டோமே, அந்த தலைவனை பறிகொடுத்து விட்டோமே என்று பதறி குமுறி தங்களது உள்ள குமுறல்களை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஒரு மத்தியில் கோயம்பேடு தலைமை அலுவலகம் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வினாடிகளில் அந்த உடல் உள்ளே வைக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்த உடல் உள்ளே வைக்கப்பட்டு விட்டாலும் கூட அனைவரது மனங்களிலும் சிம்மாசனம் போட்டு வீட்டுக் கொண்டிருக்கிறார் விஜயகாந்த் என்னும் அந்த மாமனிதர். சீமான் சொன்னதை போல, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொன்னதை போல அவர் ஒரு பெருமகனாராக அனைவரது மனதிலும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. மறைந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய அந்த இறுதிச் சடங்கிற்கு ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக கோயம்பேடிலிருந்து திரண்டிருந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாடு, அந்த பகுதியில் மக்கள் குவியக்கூடாது, உள்ளே செல்வதற்கான தடை அனைத்தும் இருந்தாலும் கூட அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களது செல்போன் டார்ச்சை ஒளிர வைத்து தங்களது சார்பில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். மக்களின் அளவு கடந்த அன்பு, மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு அவருக்கு தற்போது அது பிரதிபலிக்கப்படுகிறது. இறுதியாக ஒரு முறை பார்ப்பதற்காக ரசிகர்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாஜகவுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், அதே போல தெலுங்கானாவுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்த இறுதிச் சடங்கில் வந்திருக்கிறார்கள். இதைவிட இறுதிச் சடங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருந்தார். மற்ற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். நாடாளுமன்ற தலைவர், குழு தலைவர் டி.ஆர். பாலு வந்திருந்தார். அனைவரும் வந்திருந்து 72 குண்டுகள் முழங்க அந்த ராஜ மரியாதையுடன் அந்த அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. சந்தன பேழையில் வைக்கப்பட்டு இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் அந்த ஈமக்கிரியைகள் முடிய இருக்கின்றன. அவரது மகன்கள் இருவரும் அந்த கடைசி இறுதி கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்த பிறகு அந்த பேழை மூடப்பட்டுவிடும். அதன் பிறகாக மண்ணில் வைக்கப்படும். அந்த ஒரே ஓரிரு நிமிடத்திற்காகத்தான் அந்த ஒட்டுமொத்த கோயம்பேடு பகுதியில் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், மற்ற கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அந்த பகுதியில் வந்திருந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது குடும்ப முறைப்படி விஜயகாந்திற்கு எங்கள் இதயங்களில் நிரந்தரமாக வாழ்வீர்கள் நண்பரே என்று முதலமைச்சர் தற்போது ஒரு பதிவை விட்டிருக்கிறார். விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டு தற்போது அந்த பேழை மண்ணிற்குள் வைக்கப்பட இருக்கிறது. விஜயகாந்த் என்னும் சகாப்தம் கோயம்பேடு அலுவலகத்தில் நிரந்தரமாக துயில் கொள்ளப் போகிறது. தற்போது அந்த பேழை அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்டு அந்த இறுதிச் சடங்கு செய்யக்கூடியவர்களிடம் அது உள்ளே வைக்கப்பட இருக்கிறது. அந்த தென்னை மரத்தால் செய்யப்பட்ட அந்த கீற்றினால் ஆன இலை அது மேலே குழிக்கு மேல் வைக்கப்பட்டு அது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உள்ளே இறக்கப்பட இருக்கிறது.